இந்திரபிரத்த நகரில் பாண்டவர்கள் சிறப்புற நடத்திய இராசசூய யாகம் இனிது முடிந்தது. வந்திருந்த அரசர்களும் பீஷ்மர், விதுரர், துரோணர் முதலானவர்கள் விடை பெற்று சென்று விட்டனர். எல்லாரும் சென்றபின் வியாச பகவான் விடை பெற்றுச் செல்ல யுதிஷ்டிரரிடம் வந்தார். யுதிஷ்டிரர் எழுந்து வணங்கி தகுந்த ஆசனம் கொடுத்து அமரச் செய்து பின் தானும் அவர் அருகில் அமர்ந்தார். அப்பொழுது வியாச பகவான், குந்தி புத்திரனே, பெறற்கரிய சக்கரவர்த்தி என்னும் பெரும் அந்தஸ்தை அடைந்துள்ளாய். குருவம்சமே உன்னால் பெருமை பெற்றது. நெடிது நீ வாழ்க, நான் போவதற்கு விடை கொடுப்பாயாக என்று கூறினார். வியாசரின் அறிவுரை. அப்பொழுது குலத்து பிதாமகரும் குருவுமான வியாச பகவானின் திருப்பாதங்களை தொட்டு வணங்கிய யுதிஷ்டிரர், எம் குலப்பெரியோரே, கொடிய தீச்சகுனங்கள் பல தோன்றியுள்ளதாகவும் அவற்றினால் கெடுதி உண்டாகப் போவதாகவும் நாரதர் முதலான பெரியோர்கள் கூறியுள்ளார்கள். இப்பொழுது சிசுபாலன் கொல்லப்பட்டதனால் அந்த கெடுதி நீங்கிவிட்டதா? இனிமேல்தான் அக்கெடுதிகள் உண்டாகுமா? எல்லாம் அறிந்த நீங்கள் அதனை எங்களுக்கு கூற வேண்டும் எனக் கேட்டார். யுதிஷ்டிரர் கூறியதைக் கேட்ட வியாச பகவான், யுதிஷ்டிரரே, தீச்சகுணங்கள் பல தோன்றியுள்ளது உண்மைதான். இன்னும் 13 ஆண்டுகள் உங்களுக்கு பெரும் கஷ்டகாலந்தான். க்ஷத்திரியகுலம் அழிவதைத்தான் இத்தீச்சகுணங்கள் காட்டின. பெரும்போர் நடைபெறவுள்ளது. அரசர்களும் வீரர்களும் ஏராளமான பேர் மாண்டு போவார்கள். குருகுல வம்சமே நாசமாகிற பெரும் ஆபத்து வரப்போகிறது. அந்த அழிவிற்கு உன்னை அறியாமல் நீயே காரணமாக போகிறாய். நீயும் உன் சகோதரர்களும் கிழறவர்களிடம் பகை கொண்டு பேர் அழிவு நேரும் படியான நிலை ஏற்பட போகின்றது. எந்த அறிவைக் கொண்டும் இதனை தடுக்க முடியாது. மேலும் இனி நடக்கப் போவதை யாராலும் தடுக்க முடியாது. அதற்காக மனம் கலங்காதே, தைரியமாக இரு, ஐம்புலன்களை அடக்கி ஜாக்கிரதையாக நாட்டை ஆண்டு கொண்டிரு என்று கூறி வாழ்த்திச் சென்றார். வியாசர் சென்ற பிறகு யுதிஷ்டிரர் மிகுந்த கவலையுற்றார். தன் சகோதரர்களிடம் வியாச பகவான் கூறியவற்றைச் சொல்லி, சகோதரர்களே, வியாசர் கூறியதை கேட்டு நான் மிகுந்த வேதனை அடைந்துள்ளேன். அதிலும் அரசர்கள் அழிவிற்கு நான் காரணமாவேன் என்ற செய்தி என் உள்ளத்தை அரிக்கின்றது. இன்னும் இத்தகைய நிலையில் நான் உயிர் வாழ வேண்டுமா என எண்ணுகின்றேன் என்று மனம் நொந்து கூறினான். தர்மர் உறுதிமொழி ஏற்றல். அதனைக் கேட்டு அர்ச்சுனன், அண்ணா, நீங்கள் மனம் தளர்ச்சி அடைய வேண்டாம். அறிவின் துணை கொண்டு நன்கு சிந்தித்துச் செயல்பட்டால் நிச்சயம் மேன்மை உண்டாகும். குலநாசத்தை தடுக்க முடியும் என்றான். இதனை மற்றவர்களும் ஆமோதித்தனர். அப்பொழுது யுதிஷ்டிரர் மீண்டும், தம்பியர்களே, இறைவன் நம்மை காப்பானாக. பேரழிவிற்கு நான் காரணமாக இருப்பேன் என்று நம் குலப்பிதாமகர் வியாசர் கூறியுள்ளார். அவ்வாறு நேராமலிருப்பதற்கு நான் இன்று சபதம் செய்கின்றேன். இன்று முதல் இன்னும் 13 ஆண்டு காலம் வரையிலும் என் தம்பியரையும் மற்ற அரசர்களையும் கடிந்து பேச மாட்டேன். மேலும் என் குலத்தவரின் விருப்பப்படி நடந்து கொள்வேன். பெரும் போர் மனவேறுபாட்டினால்தான் நடக்கின்றது. அந்த மனவேறுபாட்டிற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதன் மூலம் பெரும் நிந்தனைக்கும் ஆளாக மாட்டேன். நம் குலப்பிதாமகர் வியாச பகவான் அறிவுரைப்படி நான் பழிக்கு ஆளாகாமல் மற்ற நம் குலத்தவர் விருப்பப்படி நடந்து பூசல் வராமல் தடுப்பேன், இது உறுதி என்று கூறினார். இங்கே ஒன்றை நாம் நினைக்க வேண்டியுள்ளது. பின்னால் வரும் கதையை பார்க்கும்போது தருமர் எடுத்த இந்த சபதம்தான் போர்க்கு காரணமாகின்றது எனலாம். இந்த சபதமே சகுனியும் துரியோதனனும் சூதாட அழைத்ததை தருமர் மறுக்க முடியாமல் சூதாடச் செய்தது. அதனால் நாடு, நகரம், தம்பியர், திருப்பதி ஆகிய அனைவரோடு அவர் தன்னையும் பணயம் வைத்து தோக்க நேரிடுகின்றது. பின்னர் திருப்பதியை துரியோதனாதியர் அவமானப்படுத்தவும் நேரிடுகின்றது. பாண்டவர்கள் கிழறவர்களை அழிப்பதாக சபதமும் கொள்ள நேரிடுகின்றது. அவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு அஜ்ஞாத வாசமும் கொள்ள நேரிடுகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக பெரும் போரும் குல நாசமும் நேரிடுகின்றது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா போட்ட பிச்சையினால் பிழைத்த பரீட்சித்தை தவிர கிழறவர் பாண்டவர்கள் பெயரைச் சொல்ல யாருமே இல்லாமல் போய்விட நேர்ந்தது. ஆகஸ்டு மனிதனுடைய சாதுரியமும் சங்கல்பங்களும் முயற்சிகளும் விதியின் காரணமாகத்தான் எண்ணிய நல்நோக்கத்திற்கு நேர் விரோதமான முடிவுக்கு போய்விடும் என்பதற்கு தருமபுத்திரருடைய இந்த உறுதியான சபதமே பெரிய அசைக்க முடியாத சான்றாயிற்று எனலாம். துரியோதனன் பட்ட அவமானம். இந்திரபிரத்த அரண்மனையில் தங்கி இருந்த துரியோதனன் தன் மாமன் சகுனியுடன் மயன் கட்டிய அந்த மாபெரும் அழகான அரண்மனையை சுற்றி பார்க்க வந்தான். அங்குள்ள கண்ணை கவரும் அற்புதமான காட்சிகளையெல்லாம் கண்டு களித்தான், வியந்தான். ஒரு மண்டபத்தின் நடுவில் அமைந்திருந்த படிகக்கல்லினால் ஆன தளவரிசை இருக்குமிடத்திற்குச் சென்றான். அதை தண்ணீர் என்று தவறாக எண்ணி தான் உடுத்தி இருந்த ஆடைகளை உயர பிடித்துக் கொண்டு அப்பால் சென்றான். பின்னர்தான் அருமையான படிகக்கல்லினால் ஆன தளவரிசை என அறிந்து ஏமாந்தான். அதனால் பெரிதும் வருத்தமடைந்தான். பின்னர் அழகான ஒரு நீர்நிலையை படிகத் தளவரிசை என்று எண்ணி அதன் மேல் நடந்து செல்ல முயன்றான். உடுத்தியிருந்த ஆடைகளுடன் தண்ணீரில் விழுந்தான்.
இரண்டாவது முறையாக ஏமாந்தான். அதோடு அவன் விழுந்ததை பார்த்த பீமனும் திருஸ்பதியும் ஏவலர்களும் கேலியாகச் சிரிக்கலாயினர். அதனைக் கண்ட தருமர் சிரித்தவர்களைக் கண்டித்து புதிய ஆடைகளை கொடுத்து உபசரித்தார். இது துரியோதனனுக்கு பெருத்த அவமானமாய் போய்விட்டது. அடுத்து வந்த படிகக்கல் தளவரிசையை தண்ணீர் நிறைந்த சிறிய குளம் என்று எண்ணி துணிகளையெல்லாம் உயரப்பிடித்துக் கொண்டு தாண்ட முயன்று ஏமாந்தான். இதனைக் கண்டும் அங்குள்ளவர் சிரித்தனர். இவை மட்டுமா? படிகக் கதவினால் மூடப்பட்ட வாயிலே அது வாயில் என்று அறியாமல் அதனை கடக்க முயன்றான். அதனால் தன் தலையில் அடிபட்டு கீழே விழுந்தான். மற்றொரு இடத்தில் வாயில் கதவை திறக்க முடியாது தடுமாறினான். இவற்றைக் கண்டு அர்ச்சுனன், நகுலன் முதலானோர் சிரித்தனர். அன்று இராமபிரான் சிறு பிள்ளையாய் இருந்தபோது தன்னுடைய வில்லின் மூலம் களிமண் உருண்டையினை கூனியின் இடுப்பில் அடித்தான். அதனை அப்படியே உள்ளத்தில் வைத்து அவனுக்கு முடிசூட்டுகின்ற காலத்து கைகேயி மூலம் காட்டிற்கு 14 ஆண்டுகள் அனுப்பி தான் பழி தீர்த்து கொண்ட தோடு மட்டுமல்லாது இராமகாதைக்கே ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தினாள் அந்த கூனி. அதுபோலவே பாண்டவர்களும் திரௌபதியும் துரியோதனனுக்கு உதவி செய்யாமல் ஏளனமாகச் சிரித்தது பின்னால் பெரிய சோதனைகளை அவர்கள் சந்திக்க காரணமாகிவிட்டது. மேலும் இச்செயல் துரியோதனனுடைய பொறாமை என்னும் நெருப்பிற்கு எண்ணெய் வார்த்தது போலாயிற்று. துரியோதனனின் பொறாமையும் கோபமும். இதனால் துரியோதனன் மிகவும் மனம் நொந்தான். இது மட்டுமல்லாமல் யுதிஷ்டிரரது சபா மண்டபத்தில் பல தேசத்து அரசர்கள் வணங்கி கப்பம் செலுத்து தலையும் பல அரசர்கள் நண்பர்களாய் இருத்தலையும் காண காண அவன் உள்ளத்தில் பொறாமையும் கோபமும் போட்டி போட்டுக் கொண்டு எழுந்தன. மேலும் இராசசூய யாகத்தினால் பாண்டவர்கள் பெற்ற புகழும் செல்வமும் அவன் உள்ளத்தை பெரிதும் வாட்டியது. இந்த மனப்புழுக்க நிலையிலேயே அவன் பாண்டவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு தன் மாமன் சகுனியுடன் அஸ்தினாபுரம் சென்றடைந்தான். அஸ்தினாபுரம் சென்றபின் துரியோதனன் மிகுந்த கவலையுற்றவனாய் இருப்பதைக் கண்டு மாமன் சகுனி, துரியோதனா, இந்திரபிரத்தத்திலிருந்து வந்த பிறகு நீ மிகுந்த கவலையுடன் இருக்கின்றாய். என்ன காரணம்? நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டான். சகுனியுடன் ஆலோசனை. அதற்கு அந்த துரியோதனன், என் பிரியமுள்ள மாமா, யுதிஷ்டிரன் இராசசூய வேள்வியைச் செய்து பலரும் வணங்கும் படியான பெரிய சக்கரவர்த்தியாகிவிட்டான். தேவேந்திரன் போல ஆட்சி புரிகின்றான். வேள்வியின் போது பல மன்னர்கள் முன்னிலையில் சிசுபால வதம் நடந்தது. அதனால் மற்ற அரசர்கள் பாண்டவர்களின் வலிமையைக் கண்டு அடங்கி போய்விட்டனர். எல்லா அரசர்களும் அடங்கி ஒடுங்கி அவர்களுக்கு கப்பம் கட்டுகின்றனர். சிசுபாலனோடு ஜராசந்தனையும் வதம் செய்தார்கள். அதனால் பேரம்புகழும் செல்வமும் பெற்றார்கள். தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப உயர்வடைகின்ற தாமரை போன்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே செல்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இந்திரபிரத்தம் என்ற ஒரு புதிய நகரத்தை உருவாக்கி அதிலே தங்களுக்கு என்று பிரம்மாண்டமான அரண்மனை கட்டியுள்ளார்கள். அந்த அரண்மனையை பார்க்கச் செல்லும் பொழுது சில இடங்களில் நானே சற்று தடுமாறினேன். அதைக் கண்டு பாண்டவர்கள் மட்டுமல்ல அந்த சிறுக்கி திரௌபதியும் என்னை பார்த்து சிரித்தாள். இவற்றையெல்லாம் காணும் பொழுது என் நெஞ்சு துடிக்கின்றது. என்னை பார்த்து கேலியாகச் சிரித்த அந்த திரௌபதியை பழிவாங்க வேண்டும் என்ற வெறி என் உள்ளத்தில் எழுந்துள்ளது. அவர்களுக்கு கண்ணனுடைய பரிபூரண ஆசியும் பீஷ்மர், விதுரர் போன்றவர்களின் நல்வாழ்த்தும் உள்ளன. இவற்றையெல்லாம் பார்த்தபின் நான் எவ்வாறு வருத்தப்படாமல் இருக்க முடியும்? நான் உயிருடன் இருந்து என்ன பயன் என்று கூறி உள்ளம் பொறுமினான். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமா? இவற்றையெல்லாம் கேட்ட சகுனி, துரியோதனா, பாண்டவர்கள் உன் சகோதரர்கள், அவர்களுடைய செல்வ வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுதல் கூடாது. தங்களுக்கு நியாயமாக கிடைத்த பாகத்தை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். மற்றவர்களுக்கு எந்தவித துரோகமும் செய்யாமல் தங்கள் பாகத்தை வைத்துக் கொண்டு அதனை அபிவிருத்தி செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு கண்ணன் பெருந்துணையாக இருக்கின்றான் என்று சொல்லுகின்றாய். உனக்கு உன் ஆரியர் நண்பன் கர்ணன் இருக்கின்றானே. மேலும் பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமா, ஜெயத்ரதன் போன்றவர்கள் எக்காலத்தும் உனக்கு பக்கபலமாக விளங்குவார்கள். நான் என்றும் உன்னுடன் இருப்பேன் என்று நடுவு நிலையோடு பேசுவது போல பேசிப்பின் அவனுக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறினான். ஆறுதல் வார்த்தைகளை கூறிய சகுனியை பார்த்து துரியோதனன், மாமா, இவ்வளவு துணைவர்கள் இருக்கும்போது நாம் ஏன் யுத்தம் செய்து பாண்டவர்களை இந்திரபிரத்தத்திலிருந்து துரத்தக்கூடாது என்று கேட்டான். அதனைக் கேட்ட சகுனி, வேண்டவே வேண்டாம், அது ஆபத்தானது. அர்ச்சுனன் ஒருவனை மட்டும் நாம் அனைவரும் சேர்ந்தால் கூட வெல்ல முடியாது. அப்படியிருக்க போர் என்பது உன்னுடைய எண்ணத்தை எக்காலத்தும் நிறைவேற்றாது. ஆனால் யுத்தமின்றி பாண்டவர்களை வென்று அவர்களுடைய நாடு நகரங்களை பறிக்க ஒரு வழி உள்ளது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்றான். அதன் மூலம் அவன் உள்ளத்தில் ஓர் ஆசையை எழுப்பினான். உடனே துரியோதனன், மாமா, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் செய்யாமல் பாண்டவர்களை வெல்ல வழி உண்டா என்று மிகுந்த ஆவலோடு கேட்டான். அதற்கு சகுனி, துரியோதனா,
நான் சொல்வதை நன்றாக கேள். யுதிஷ்டிரன் சூதாட்டத்தில் விருப்பமுடையவள். ஆனால் அவனுக்கு சரியாக ஆடத் தெரியாது. ஓரளவு தெரியும். எனக்கு நன்றாக ஆடத் தெரியும் என்பது மட்டுமன்று, என்னை யாராலும் வெல்ல முடியாது. எனவே நாம் அவனை நம்முடன் சூதாட அழைக்க வேண்டும். அவன் ஆட ஒப்புக்கொண்டால் உனக்காக நான் ஆடுவேன். நிச்சயம் ஜெயிப்பேன். அவனுடைய நாட்டையும் செல்வத்தையும் யுத்தமின்றி சூதாட்டத்தில் வென்று உன்னிடம் ஒப்படைப்பேன். ஆனால் சூதாட உன் தந்தையின் அனுமதி தேவை என்றான். அதனால் கண்ணிலான் திருதராஷ்டிரர் பால் கண்ணியமில்லா அனுமதி பெற துரியோதனனும் சகுனியும் அவர் பால் சென்றனர். திருதராஷ்டிரரின் துயரம். முதலில் சகுனி திருதராஷ்டிரரை வணங்கி, அரசர் பெருமானே, துரியோதனன் முன்னை போல உற்சாகமாக இல்லை. மிகுதியான அளவு இழைத்துள்ளான். உள்ளத்தில் துயரம் குடிகொண்டிருத்தலே அதற்கு காரணம். அவனுடைய துயரத்திற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் அறியவில்லை என்றான். மகன் மனத்துயரத்தில் மூழ்கியுள்ளான் என்பதை அறிந்தவுடன் ஒரு தந்தைக்கு இயல்பாக வரும் மனத்துயரம் திருதராஷ்டிரருக்கு ஏற்பட்டது. அதனால் அதன் காரணத்தை அறிய விரும்பி துரியோதனனை நோக்கி, மகனே துரியோதனா, நீ ஏன் வருத்தமுறுகிறாய்? உன் வருத்தத்திற்குரிய காரணம் யாது சொல் எனக் கேட்டார். அதற்கு துரியோதனன், அரசே, நான் சரியாக உண்டு உடுத்து நீண்ட நாட்கள் ஆகின்றன. பாண்டவர்கள் மேலும் மேலும் புகழும் செல்வமும் மதிப்பும் பெற்று வருகின்றனர். உயர்ந்த இராசசூய வேள்வியை சிறப்பாக முடித்துவிட்டனர். எல்லா அரசர்களையும் தன் கீழ் கொண்டு வந்துவிட்டனர். அதனால் சக்கரவர்த்தி என்ற அந்தஸ்தை பெற்றுவிட்டனர். நாள்தோறும் மன்னர்கள் பொன்னையும் மணியையும் கப்பமாக வந்து கொட்டிக் கொண்டே இருக்கின்றனர். மயனால் படைக்கப்பட்ட அழகிய மணிமண்டபம் பல அதிசயங்களைக் கொண்டனவாக உள்ளது என்று கூறியதோடு அவன் மேலும் பாண்டவர்கள் திருப்பதி முன்னிலையில் அந்த மணிமண்டபத்தில் படிகக் கற்களால் ஆகிய தரையை குளம் என ஏமாந்ததையும் படிகக்கல்லினால் ஆன வாயில் போன்ற சுவரினை கடக்க முயன்றபோது அடிபட்டு கலங்கி நின்றதையும் மற்றோர் உண்மையான வாயிற்கதவை திறக்க வழி தெரியாமல் விழித்ததையும் எடுத்து கூறித்தான் அவர்கள் முன் அவமானப்பட்ட பாட்டை எடுத்து காட்டினான். என்னை பார்த்து சிரித்த திரளபதியே பழிவாங்க வேண்டுமென்ற வெறி என்பால் உள்ளது. தந்தையே, புகழ் பெற்ற ஒருவனுக்கு ஏற்படுகின்ற இகழ்ச்சியானது அவனுக்கு ஏற்படுகின்ற மரணத்தை விட மோசமானது. அந்நிலையில்தான் நான் உள்ளேன். அதற்கு ஒரே வழி அவர்களைப் போன்று பெருஞ்செல்வமும் புகழும் நான் அடைய வேண்டும். இல்லாவிடில் நான் இறப்பது மேல் என்று தந்தை மனம் துடிக்க துடிக்க பேசினான். கெடுமதியாளன் சகுனி. இராமாயணத்திற்கு ஒரு கூனி சூழ்ச்சி செய்து இராமனை காட்டிற்கு அனுப்பியவள். அதன் பின்னர் நடந்த இராம ராவண யுத்தத்திற்கு அவள் காரணமாகவில்லை. இராவணனுடைய தங்கை சூர்பனகைதான் காரணமானாள். இந்த சகுனியோ மாளாத மாபாரத போர் ஏற்பட காரணமாக அமைந்தான். அதனால் அவனுடைய சூழ்ச்சி கடைசி வரை இருந்தது. அதனால் கௌரவர் முழுவதுமே அழிந்தார்கள். பாண்டவர்களிலும் கண்ணனால் காப்பாற்றப்பட்ட உத்தரையின் சிறு குழந்தை பரீட்சித்து மட்டும்தான் இறுதி வரை சூழ்ச்சி செய்து வந்த அவன் துரியோதனன் வீழ்ந்த அன்றுதான் அவனும் மாண்டான். எனவே இராமாயணத்தில் வரும் கூனியை விட இந்த சகுனி கொடுமை யானவன் ஆவான். அத்தகைய கெடுமதி யானன் சகுனியின் சூழ்ச்சி இனிமேல்தான் முழுமையாக ஆரம்பமாகிறது. நாகத்திற்கு பல்லில் மட்டும்தான் விஷம் உண்டு. இவனோ அங்கமெல்லாம் விஷம் உடையவன். அத்தகைய தீவினையாளன் சகுனிதான் துரியோதனனிடம், துரியோதனா, யுதிஷ்டிரன் பெற்றுள்ள செல்வத்தை அடைய விரும்பினால் அதற்கு என்னிடம் ஒரு வழி உள்ளது. சூதாடுபவர்களில் என்னை மிஞ்சியவர்கள் இவ்வுலகில் யாருமில்லை. தருமனுக்கு இந்த ஆட்டம் சரியாக தெரியாது. ஆனால் ஆட மட்டும் ஆசை. எனவே கபடமான முறையில் ஆடி அவனுடைய நாடு, நகரம், செல்வம் அனைத்தையும் கவர்ந்து கொள்ளலாம். அதற்கு முதலில் அவனை சூதாட அழைக்க வேண்டும். அதற்கு முன் உன் தந்தையிடம் அனுமதி வாங்கு என்று கூறினான். இதனை கேட்ட துரியோதனன் தருமனுடன் சூதாடுவதற்குரிய அனுமதியே தன் தந்தை திருதராட்டிரரிடம் சென்று கேட்டான். ஆனால் திருதராட்டிரர் சூதாடுவதற்கு அனுமதி கொடுக்க தயங்கினார். அதனால் அவர், மகனே, எனக்கு நீ மூத்த மகன், பட்டத்தரசியின் புத்திரன், நீண்ட காலம் சிறப்புடன் வாழ வேண்டியவன். அதற்கு நீ பாண்டவர்களை பகைத்துக் கொள்ளுதல் கூடாது. தரும வழியில் செல்லுகின்ற தருமபுத்திரனே, ஏன் வீணாக சூதாட்டத்திற்கு அழைக்க வேண்டும் என்கிறாய்? இது நல்ல செயலாக எனக்கு படவில்லை. மேலும் பாண்டவர்களுக்கு உன் பேரில் எந்த பகையும் இல்லை, பொறாமையும் இல்லை. அப்படி இருக்க ஏன் இந்த வீண் வேலை என்று தன் மகன் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தினால் நியாயத்தை எடுத்துக் கூறினார். பாண்டவர்களை சூதாட அழைத்தல் கேடு வரும் பின்னே மதிகெட்டு வரும் முன்னே என்பார்கள். அதனால் தந்தை கூறிய அறிவுரை தனையனுக்கு அறவே பிடிக்கவில்லை. அதனால் அவன், தந்தையே, உணவு வகைகளின் சுவை அவற்றில் மூழ்கியிருக்கும் கரண்டிக்கு தெரியாது. அதுபோல நீதி சாஸ்திரங்களில் மூழ்கியுள்ள நீர் உலகனிடையே அறியாது பேசுகின்றீர். சாதாரண மக்களுக்கு பொறுமையும் திருப்தியும் தருமமாகும். அது மட்டுமன்று,
வெற்றி என்பது அறவழியில் வரவேண்டும் என்பது அவர்களுக்குத்தான். ஆனால் நம்மை போன்ற க்ஷத்திரியர்களுக்கு வெற்றியே முக்கியம். அது தர்ம வழியா அல்லது அதர்ம வழியா என்பதை ஆராய வேண்டிய அவசியமில்லை. மேலும் பொறுமையும் திருப்தியும் நமக்கு ஏற்புடையவையல்ல என்று விதண்டாவாதமாக கூறினான். அந்த சமயம் பார்த்து சகுனி பாண்டவர்களை தன்னுடன் சூதாடச் சொல்லி அதன் மூலம் நாட்டையும் செல்வத்தையும் கவரலாம் என்று தன் யோசனையை திருதராட்டிரர் மனத்தில் படும்படி சொல்லி வைத்தான். மைத்துனன் யோசனைக்கு தன் தந்தை எதுவும் சொல்லாதிருப்பதைக் கண்ட துரியோதனன் உடனே தன் தந்தையிடம் குந்தியின் மைந்தன் தருமபுத்திரனை எங்களுடன் ஆன அந்த தருமனிடம் சொன்னால் மட்டும் போதும். அவனை சம்மதிக்க வைப்பதை எங்களிடம் விட்டு விடுங்கள். நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றான். துரியோதனன் கோரிக்கையை ஏற்கவும் முடியாது நிராகரித்து விடவும் முடியாத நிலையில் திருதராட்டிரர் தன் மைந்தனிடம் உன் சிறிய தந்தை விதுரரை பார்த்து எந்த முடிவையும் எடுக்கலாம் என்றார். ஆனால் துரியோதனன் அதனை ஏற்கவில்லை. அதனால் அவன் விதுரன் சாதாரண தர்மத்தைத்தான் உபதேசிப்பார். அது நம் வெற்றிக்கு உதவாது. மேலும் வியாசரும் விதுரரும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக விளங்குகின்றவர்கள். அவர்களுடைய பேச்சை கேட்பதும் கல்லை கட்டிக்கொண்டு கிணற்றில் வீழ்வதும் ஒன்றுதான். அது மட்டுமன்று விதுரருக்கும் நம்மிடம் உண்மையான அன்பு கிடையாது. பாண்டவர்களிடம்தான் அவருக்கு தனி பிரியம். இது எனக்கு நன்றாக தெரியும் என்றான். சிற்பிகளுக்கு உத்தரவிடுதல். அதற்கு பின் திருதராட்டிற்கு துரியோதனன் பேச்சை ஏற்காமல் இருக்க முடியவில்லை. அதனால் அவர் சிற்பிகளை அழைத்து, சிற்பிகளே, நீங்கள் ஆயிரக்கணக்கான தூண்கள் உள்ளனவாயும் நூற்றுக்கணக்கான வாயில்கள் உள்ளனவாயுமுள்ள ஓர் அழகிய மணி மண்டபத்தை கட்டுங்கள். அதன் தளவரிசை இரத்தினக்கற்கள் பதிக்கப்பட்டனவாக இருக்க வேண்டும். பார்ப்பதற்கு விண்ணுலகம் மண்ணுலகம் முதலான எல்லா உலகங்களிலும் உள்ளவர்களை கவர்கின்ற முறையில், அதாவது இதை விடச் சிறந்தது வேறு எங்கும் இல்லை என்று வியந்து மூக்கில் ஆள்காட்டி விரலை வைக்கும் அளவில் தோற்றமுடையதாக இருக்க வேண்டும். மண்டபத்தை கட்டி முடித்த பின் எனக்கு சொல்லி அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டார். அதன் பின் தம்பியான விதுரரை அழைத்து வரும்படி ஏவலர்களை ஏவினான். ஏவலர்களும் மன்னருடைய அழைப்பை கூற விதுரர் அழைப்பை ஏற்று தமையனை சந்திக்க புறப்பட்டார். புறப்பட்ட அவர் நடந்த எல்லாவற்றையும் அறிந்து தன் தமையனை சந்தித்தார். திருதராட்டிரரும் நடந்ததையெல்லாம் தம்பியிடம் கூறினார். உடனே விதுரர் தன் தமையனாரின் பாதங்களில் விழுந்து வணங்கி, அண்ணா, நீர் செய்கின்ற ஏற்பாடு நல்ல விளைவை ஏற்படுத்தாது. சூது என்பது மிக மோசமானது. அரசன் ஒருவன் தான் விரும்புகின்ற தொழிலாகச் சூதனை மேற்கோள் வானாயன் அத்தகைய மன்னனை புகழ் கல்வி செல்வம் ஆகியன மட்டுமல்லாது நல்ல உணவும் உடையும் கூட சாராவாம். அதோடு சூதாட்டத்தில் வெற்றி வந்தாலும் அவன் அதனை விரும்பக்கூடாது. ஏனெனில் தூண்டிலில் உள்ள இரும்பு துண்டை தனக்குரிய இறை என்று கருதி விழுங்குகின்ற மீன் போன்று அவர்களுக்கு அழிவு நிச்சயம். மேலும் அதன் காரணமாக கலகம் ஏற்படும், குலமும் நாசமாகும். அதனால் தயவு செய்து சூதாட்டத்திற்கு அனுமதி கொடுக்காதீர்கள் என்று வேண்டிக் கொண்டார். மகனுக்கு அறிவுரை. மகன் மேலுள்ள ஆசையினால் திருதராட்டிரர் விதுரர் கருத்தை ஏற்கவில்லை. அதனால் அவன், விதுரா, நல்லதோ கெட்டதோ சூதாட்டம் நடக்கட்டும். அதனை தடுக்கக்கூடிய வலிமை என்பால் இல்லை. எல்லாம் விதியின் கட்டளை. அதனை யாராலும் தடுக்க முடியாது. எனவே யுதிஷ்டிரனை அழைத்து வா. அவனிடம் இங்கு சூதாட்டம் நடைபெறப் போகின்றது என்பதையும் சொல்லிவிடு என்றார். புறக்கண்ணோடு அகக்கண்ணும் இல்லாத திருதராட்டிரர் விதுரர் சென்ற பின் துரியோதனனை அழைத்து, மகனே, சூது வேண்டாம். சூதினால் விரோதமே வளரும், பெரும் அழிவு நேரும் என நான் அஞ்சுகின்றேன் என்று எவ்வளவோ கூறி பார்த்தார். ஆனால் துரியோதனன் முரட்டு பிடிவாதத்திற்கு முன் அவருடைய அறிவுரைகள் எல்லாம் பயனற்று போயின. அரசனின் கடமைகளையும் விதியின் வலிமையையும் திருதராட்டிரர் நன்கு அறிந்திருந்தும் புத்திரன் மேலுள்ள அளவற்ற பாசத்தினால் மன உறுதியற்று அரைமனதோடு மகன் சொல்லுக்கு இசைந்தார். திருதராட்டிரர் கட்டளைப்படி விதுரர் இந்திரபிரத்த நகருக்கு சென்று யுதிஷ்டிரர் மாளிகையை அடைந்தார். விதுரரின் வருகையை அறிந்த யுதிஷ்டிரர், பெரியோனே, உம்முடைய முகத்தில் கவலை குறிகள் தென்படுகின்றன. மகிழ்ச்சியற்ற வராய் விளங்குகின்றீர். காரணம் என்ன? பெரியப்பா முதல் அனைவரும் நலமா? தாங்கள் இங்கு வந்த காரியம் யாது என்று கேட்டார். விதுரர் அதற்கு, மகனே, யுதிஷ்டிரரே, அனைவரும் நலமாகவே உள்ளனர். நீங்கள் கட்டியதைப் போன்ற எழில் வாய்ந்த மணி மண்டபம் ஒன்று கிழவர்கள் அஸ்தினாபுரத்தில் நிர்மாணம் செய்துள்ளார்கள். அம்மண்டபத்தின் அழகை நீர் நின் தம்பியருடன் நேரில் வந்து காண வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அத்துடன் நீ அவர்களுடன் சூதாடவும் வேண்டுமாம். இதை உன்னிடம் தெரிவிக்கும்படி மன்னர் திருதராட்டிரர் எனக்கு கட்டளையிட்டுள்ளார் என்றார். விதுரரின் கருத்தை ஏற்ற தர்மர், சூதாட்டம் என்பது நாசத்தை விளைவிக்கக்கூடியது. நல்லவன் சூதாட்டத்தில் இறங்க மாட்டான். ஆனால் நாங்கள் உங்கள் சொற்படி நடப்பவர்கள். உங்கள் கருத்து யாது? அதன்படி நடக்கிறோம் என்றார் யுதிஷ்டிரர். விதுரர்,
அறநெறியில் செல்லும் அறிவுடை மகனே, சூது என்பது நாசத்தை விளைவிக்கும் என்பது யாவரும் அறிந்த செய்தி. அதனால் அதனை தடுப்பதற்கு முயற்சி செய்தேன். என்னால் முடியவில்லை. இப்பொழுது உங்களை அரசர் அழைத்திருக்கின்றார். உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் என்றார். அறநெறி தவறாத யுதிஷ்டிரர் தன் நிலையிலிருந்து தாழ்ந்து விதுரர் கூறியதை ஏற்றுக்கொண்டு தன் தம்பியர்களுடனும் தில்பதியுடனும் ஏவலர்களுடனும் புறப்பட்டு விதிமுன் செல்ல தருமம் பின் இறங்கி ஏங்கிக் கை பிசைந்து நிற்க அஸ்தினாபுரம் புறப்பட்டார். அறநெறியாளனாகிய தருமபுத்திரர் சூதாட்டத்திற்கு ஒப்புக்கொண்டு ஏன் சென்றார் என்பதற்கு பின்வரும் காரணங்களை கூறலாம். விதிபிடர் பிடித்து உந்தியது. யுதிஷ்டிரருக்கு சூதாட்டத்தில் மோகம் உண்டு. அரச குல பண்பாட்டின்படி சூதாட்டங்களுக்கோ வேறு பந்தயங்களுக்கோ விடுத்த அழைப்பை மறுத்தல் கூடாது. பெரும் போர் வருவதற்கு தான் காரணமாயிருப்பேன் என்று வியாசர் கூறிச் சென்றதால் அதனை தடுப்பதற்காக என் குலத்தவரின் விருப்பப்படி நடந்து கொள்வேன். மாறுபட்டு நடந்து போருக்கு காரணமாக இருக்க மாட்டேன் என்று எடுத்துக்கொண்ட பிரதிஜை. பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் செல்லல். ஆறுகளையும் பெரிய காடுகளையும் அழகிய சோலைகளையும் கடந்து பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் அடைந்தனர். அங்கு ஒரு விடுதியில் தங்கினர். அப்போது விதுரர் தர்மரிடம் வந்து, மகனே, தீய எண்ணத்துடன் உன் பெரிய தந்தை உன்னை அழைத்துள்ளார். சூதாட்டத்தின் மூலம் உன் நாட்டையும் செல்வத்தையும் அபகரித்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளார். நீ ஜாக்கிரதையாயிரு என்று கூறினார். அதற்கு தருமபுத்திரர், நீங்கள் கூறியது உண்மையாக இருக்கலாம் என்றாலும் என்னை அழைத்த பின் நான் வாராமல் இருப்பது முறையன்று. என்னால் தீங்கு யாரிடத்தும் நேரிடக்கூடாது என்பதற்காக மாறுபட்டு நடந்து கொள்ள மாட்டேன் என்று நான் உறுதி பூண்டுள்ளேன். எல்லாம் நன்மையாக முடியட்டும் என்றார். அதன்பின் தருமபுத்திரர் திருதராட்டிரரால் அழைக்கப்பட்டார். அதன்படி சென்று திருதராட்டிரரை சந்தித்தார். பின்னர் பீஷ்மர், துரோணர், கிருபர் முதலானவரை சந்தித்து பேசினார். அவர்களின் ஆசி பெற்றார். அதன்பின் கர்ணன், துரியோதனன், துச்சாதனன், ஜெயத்ரதன் போன்றவர்களை சந்தித்தார். அடுத்து காந்தாரியைக் கண்டு வணங்கி ஆசி பெற்றார். மறுநாள் பொழுது புலர்ந்தது. பாண்டவர்கள் உறக்கத்தினின்று எழுந்தனர். காலை கடன்களை முடித்தனர். நீராடி உணவு உண்டனர். பின்னர் சூதாட்டக்காரர்கள் அழைக்க அவர்கள் சபா மண்டபத்தை அடைந்தார்கள். மண்டபத்தில் நுழைந்த தர்மர் தன் தம்பியருடன் வணங்க வேண்டியவர்களை வணங்கி, வாழ்த்த வேண்டியவர்களை வாழ்த்தி, ஆசி வழங்கி, சந்திக்க வேண்டிய மன்னர்களை சந்தித்து நலம் விசாரித்து, பின்னர் தத்தமக்குரிய ஆசனங்களில் தம் தம்பியருடன் அமர்ந்தார். சகுனியின் மாயச்சூது. அப்போது காந்தார நாட்டு மன்னன் சுபலன் மகன் சகுனி தர்மரை பார்த்து, அரசே, சபை நடுவில் சூதாட்டத்திற்குரிய துணி விரிக்கப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் தங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றான். அதற்கு தருமபுத்திரர், அரசே, சூது என்பது பாவச் செயல்களில் ஒன்றாகும். அரசன் ஒருவன் தனக்கு பொழுது போக்கு தொழிலாக சூதினை கருதுவானாயின் அவனிடத்தில் புகழ், கல்வி, செல்வம், நல்லுணவு, நல்லுணை என்ற ஐந்தும் தங்கா என்று பெரியோர் கூறியுள்ளதை அறியவில்லையா? சூதாட்டத்தில் வெல்லும் ஆற்றலுடையவன் ஆனாலும் அதனை விரும்பக்கூடாது என்று அறவோர்கள் சொன்னதை நீ கேட்டதில்லையா? எனவே சூது பெரிய தீமை பயப்பது. உண்மையான வீரனுக்கு சூதாடுவது அழகாகாது. போரில் வெல்லுவதே ஒழுங்கான முறையாகும். எனவே தவறான வழியில் சென்று என்னை வெல்ல வேண்டாம் என்றார். உடனே சகுனி, அரசே, அறிவை உபயோகித்து சூதில் வெற்றி பெறலாம். இதில் எந்தவித குற்றமுமில்லை. பயமின்றி பந்தயம் வைத்து என்னுடன் விளையாடலாம் வா என்றான். அதற்கு தருமபுத்திரர், யுத்தம் மூலம் பெறுகின்ற வெற்றியே உண்மையான வெற்றி. சூதாட்டத்தின மூலம் பெறுகின்ற வெற்றி உண்மையான வெற்றி ஆகாது. அது அறநெறிக்கு மாறானது. பிறரை ஏமாற்றக்கூடியது. மேலும் இச்சூதாட்ட வீரர்களை யாரும் விளையாட்டு வீரர்களை கௌரவிப்பது போல போற்றுவதில்லை. மாறாக சூதாடிகள் என்றே இகழ்வர் என்றார். இருதலை கொள்ளி எறும்பு போல் தவித்த தர்மர். இப்பொழுது யுதிஷ்டிரர் உள்ளத்தில் பழக்க தோஷத்தினால் ஆடலாம் என்ற ஆசை ஒரு பக்கம் இருந்தது. மற்றொரு பக்கத்தில் தருமமன்றி என்று எண்ணி ஆடக்கூடாது என ஓர் எண்ணம் இருந்து ஆடுவதை தடுத்துக் கொண்டு இருந்தது. ஆகஸ்டு இருதலை கொள்ளி எறும்பு போல தத்தளித்துக் கொண்டிருந்த அவர் மனநிலையை நன்கு புரிந்து கொண்ட அசகாய சோரனான சகுனி, சூதாடுவதே அதர்மம் என்று நினைப்பாயாயின், அல்லது உன் உள்ளத்தில் என்னுடன் ஆட பயம் இருக்குமாயின், நீ ஆட வேண்டாம், தர்மத்தின் பேரில் சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம் என்று ஒரு போடு போட்டான். மன உறுதியை இழந்தவாறு, அரசே, சூதாடலாம் வா என்று என்னை அழைத்து விட்டீர். அழைத்த பின்னர் மறுப்பதில்லை என்பது நான் கொண்ட பிரதிஜை. விதியின் கைப்பிடியில் நான் இப்பொழுது உள்ளேன். நடப்பது நடக்கட்டும். நான் இப்போது யாரோடு ஆட வேண்டும் சொல்க என்றார் துன்பப்படுகுழியில் விழப்போகும் அந்த யுதிஷ்டிரர். அதற்கு துரியோதனன், அரசே, பந்தய பொருளை நான் வைப்பேன். என் மாமா சகுனி எனக்காக ஆடுவார் என்றான். தருமபுத்திரர் துரியோதனன் ஆடினால் அவனை எளிதில் தோற்கடித்து விடலாம் என்று எதிர்காரம் எண்ணி இருந்தார். சகுனி ஆடுவான் என்று சொல்லப்பட்டதனால் அவனுக்குரிய சாமர்த்தியத்தை எண்ணி தயங்கியபடியே
ஒருவர் பந்தயம் வைப்பது, அவருக்காக மற்றவர் ஆடுவது என்பது எனக்கு தவறாக தோன்றுகின்றது என்றார். உடனே சகுனி, உனக்கு பயம் ஏற்பட்டுவிட்டது, அதனால் சாக்குப்போக்கு சொல்கின்றாய் என்று கூறி அவரை இகழ்ந்தான். தன்னால் சகுனியுடன் ஆடி அவனை வெல்ல முடியும் என்ற வீண் நப்பாசை தருமர் உள்ளத்தில் எழுந்ததனால் பொல்லாத சகுனியுடன் தீங்கு தரக்கூடிய பொல்லாத சூதாட்டத்தை ஆட ஒத்துக்கொண்டார். அதர்ம சாத்தான் குடியேறப் போகின்றது, இனி இங்கிருத்தல் கூடாது என்று எண்ணி தருமமகள் கண்ணீரும் கம்பலையுமாய் அம்மண்டபத்தை விட்டு வெளியேறினாள். அந்த மணிமண்டபம் நிறைய கூட்டம். சமன் செய்து சீர்தூக்கும் போல் நடுவு நிலையோடு இருக்க வேண்டிய திருதராட்டிரர் சுயநல பேய் பிடித்தாட்ட ஒரு பக்கமே சார்ந்து அரியாசனத்தில் அமர்ந்திருந்தார். பீஷ்மர், துரோணர், கிருபர், விதுரர் போன்றவர்கள் நடக்க இருக்கும் சூதாட்டத்தை தடுக்க முடியாது செயலற்று அமர்ந்திருந்தார்கள். அரசிளங்குமாரர்கள் அடுத்து என்ன நடக்கப் போகின்றதோ என்று அறிய ஆவலோடு இருந்தார்கள். இழிவு தரும் சூதாட்டம் தொடங்கியது. ஆட்டம் துவங்கியது. முதலில் யுதிஷ்டிரர், அரசே, என்னுடைய மாலைகளில் மிகவும் சிறப்புடையதும் பொற்கட்டியினால் உண்டாக்கப்பட்டதுமான விலையுயர்ந்த இந்த இரத்தின மாலையை என்னுடைய பந்தய பொருளாக வைக்கிறேன். இதற்கு தகுதியான பொருளை எதிர் பந்தயமாக வைத்து ஆட்டத்தை தொடங்கலாம் என்றார். அதற்கு துரியோதனன், இரத்தினங்களுக்கும் விலையுயர்ந்த பொருள்களுக்கும் என்னிடத்தில் குறைவில்லை, நானும் அதே போன்ற இரத்தின மாலை வைக்கிறேன் என்றான். சூதாட்டத்திலே வல்ல சகுனி காய்களை எடுத்து உருட்டினான். ஜெயித்தேன் என்றான். உடனே யுதிஷ்டிரர், மோசமான இந்த ஆட்டத்தில் என்னை வென்றுவிட்டாய், போகட்டும், போர்க்காசுகள் நிரம்பிய பெட்டிகளையும் தங்க கட்டிகளையும் பந்தயமாக வைக்கிறேன் என்றார் தர்மர். சகுனி உடனே காய்களை உருட்டினான். அவற்றையும் வென்றேன் என்றான். உடனே யுதிஷ்டிரர், புலித்தோலினால் மூடப்பட்டதும் சதங்கை மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டதும் வெண்மை நிறமுடையதும் 8 குதிரைகளால் இழுக்கும் தன்மையுடையதுமாகிய தன்னுடைய அழகான தேரை பந்தய பொருளாக வைத்தார். வஞ்சனையே உருவான சகுனி அதனையும் வெற்றி கொண்டான். இல்லை இல்லை, தருமர் அதனையும் தோற்றார். வெண்மை நிறமுடைய குதிரை களை வைத்தார், தோற்றார். யானைகள், பசுக்கள், ஆடுகள், இலட்சக்கணக்கான பணிப்பெண்கள் முதலான எல்லாவற்றையும் படிப்படியாக வைத்தார். படிப்படியாக எல்லாவற்றையும் தோற்றார். பின்னர் அர்ச்சுனன் வசம் இருந்த கந்தர்வ குதிரையை வைத்தார். அதனையும் இழந்தார். யுதிஷ்டிரர் இன்னும் பல விலையை இழந்த பொருள்களை அடுத்தடுத்து வைத்து ஆடி அடுத்தடுத்து தோற்று போனார். வெற்றி கொண்டாலும் ஆட்டத்தை நிறுத்த மாட்டான். ஏனெனில் இன்னும் வெற்றி பெற வேண்டுமென்ற பேராசை. தோல்வியுற்றவனும் ஆட்டத்தை நிறுத்த மாட்டான். ஏனென்றால் இழந்த பொருட்களை மீட்க வேண்டுமென்ற வெறி. அந்த நிலையில்தான் இங்கு சகுனியும் தருமரும் ஆடி வந்தார்கள். ஆட்டமானது நிற்கவே இல்லை. வெற்றி களிப்பிலே துரியோதனனும் சகுனியும் சூதாடலாயினர். தருமரோ இழந்ததை மீட்க வேண்டுமென்ற வெறியிலே சூதாட்டத்தை நிறுத்தாது ஆடலானார். விதுரர் மன்றாடல். இதனைக் கண்ட விதுரர் மனங்கொதித்தார். உடனே திருதராட்டிரரிடம் சென்றார். அவரை வணங்கினார். அரசே, ஆட்டத்தை நிறுத்த உத்தரவிடுங்கள். அதர்மம் இங்கு தலைவிரித்தாடுகின்றது. துரியோதனனின் இந்த வெறிச்செயல் அவனுக்கு மிகுந்த மோசமான கெடுதலையுண்டு பண்ணும். ஏன், அது குலநாசத்திற்கே வழி வகுக்கலாமென அஞ்சுகின்றேன். மலைச்சரிவை எண்ணாமல் மழை காலத்திலே தேன் எடுப்பதிலே குறியாயுள்ளவன் அந்த மலைச்சரிவினால் அழிந்து போவான். அதுபோல பின் வருகின்ற பெருங்கேட்டினை நினைக்காது துரியோதனன்தான் அழிவதற்குரிய செயல்களையே ஆக்கப்பூர்வமாக செய்து வருகின்றான். இதன் காரணமாக கிழறவர் முழுவதுமே அழிந்து போக வேண்டி இருக்கும். தான் வீழ்வதற்கு தானே பெரும் பள்ளத்தை துரியோதனன் தோண்டிக் கொண்டிருக்கின்றான். அருள் கூர்ந்த அரசே, நான் பணிந்து கேட்கின்றேன். ஆட்டத்தை நிறுத்த உத்தரவிடுங்கள். மகனுக்கு அடுத்தடுத்து சூதாட்டத்தில் வெற்றி உண்டாகின்றது என்ற மகிழ்ச்சியில் திளைக்காதீர்கள். நாளை உங்கள் மகனுக்கு அடுத்தடுத்து பேராபத்து நேரும் போது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, தடுக்கவும் முடியாது. இந்த மகிழ்ச்சி குறுகிய காலமேதான் நிற்கும். அதனால் முதலில் கேடு கெட்ட சகுனியை அவன் நாட்டுக்கு அனுப்புங்கள். பாண்டவர்களிடம் நீங்கள் பாரபட்சமாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று பலவாறு மன்றாடினார். சுயநல பேய் பிடித்தாட்டுகின்ற திருதராட்டிரரோ வாய் மூடி மௌனியாகவே இருந்தார். துரியோதனன் விதுரர் கூறியதை கேட்டு மிகவும் கோபம் கொண்டு, விதுரரே, உம்மிடத்தில் நடுவு நிலைமை என்பதே இல்லை. எப்பொழுதும் எங்களை இகழ்ந்தே பேசுகின்றீர். பாண்டவர்களிடத்தில்தான் உங்களுக்கு எப்பொழுதும் பிரியம். அவர்களைத்தான் எப்பொழுதும் புகழ்ந்து பேசுகின்றீர். உங்களை எங்களோடு சேர்த்து வைத்திருப்பதானது பாம்பை மடியில் வைத்திருப்பது போன்றதாகும். எங்களுக்கு எதிராக பேசி எங்கள் கோபத்திற்கு ஆட்பட வேண்டாம் என்று கோபத்தோடு கூறினான். விதுரரின் கோபம். விதுரர் அதனை கேட்டு துரியோதனனை நோக்கி, மகனே, இனிக்க இனிக்க பேசி குழி தோண்டுபவர்களைத்தான் நீ நம்புகின்றாய். ஆனால் இடித்து நன்மையானவற்றை எடுத்துச் சொன்னால் நீ அதனை ஏற்க மாட்டாய். உண்மையை அறிந்து சொல்லுகின்றவர்களது அறிவையும் அழித்து
தானும் அறியான் ஆயினும் அதற்காக தளர்ச்சியடையாது குற்றம் செய்கின்ற மன்னனுக்கு உறுதியாயினவற்றை எடுத்துக் கூறல் அமைச்சனுக்கு கடமையாகும். அதனைத்தான் நான் செய்கின்றேன். ஆனால் அது உனக்கு வேப்பங்காய் போல கசக்கிறது. என்னுடைய கடமை என்பது ஒன்றுண்டு, அதனைத்தான் செய்து வருகின்றேன். தவறு கண்டவிடத்து சுட்டி காட்டுகின்றேன். அது உங்களுக்கு தீயதாக படுகின்றது. அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் இருவருமே செல்வமும் புகழும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். அதற்காக நீ செய்வதற்கெல்லாம் நான் தாளம் போட்டுக் கொண்டிருக்க முடியாது என்று சற்று ஆவேசமாக கூறினார். அதே நேரத்தில் காரியத்திலே கண்ணாயிருக்கும் சகுனி யுதிஷ்டிரரை பார்த்து, யுதிஷ்டிரரே, நீ பெரும்பொருளை இழந்து விட்டாய். மேலும் பந்தயம் வைப்பதற்கு ஏதேனும் பொருள் உள்ளதா என்று கேட்டார். எப்படியாவது இழந்த பொருளை மீட்க வேண்டும் என்ற வெறியிலே இருக்கின்ற யுதிஷ்டிரர் விடுவாரா? உடனே அவர், லட்சம் கோடிக்கு மேல் பொருள் உள்ளது. அதை பந்தய பொருளாக வைக்கிறேன் என்றார் ஆக்ரோஷமாக. சூதாட்டத்தில் சாந்தமாயிருப்பவருக்கும் ஆக்ரோஷம் வந்துவிடும். அந்த நிலையில்தான் தருமர் இருந்தார் என்ப தன்னை எண்ணி பார்க்க வேண்டும். அவற்றையும் சகுனியிடம் இழந்தார். பின்னர் யுதிஷ்டிரர், சிந்து நதியின் கிழக்கே பர்ணாசி என்னுமிடத்தில் வைக்கப்பட்டிருக்கும் பசுமந்தைகள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், குதிரை கூட்டங்கள் முதலானவற்றையும் பந்தய பொருளாக வைக்கிறேன் என்றார். சகுனி அவற்றையும் ஜெயித்தேன் என்றான். அனைத்தையும் இழந்த தருமர். அதன்பின் யுதிஷ்டிரர், இந்த நாடும் நகரமும் அதில் வாழும் மக்களும் பிற உயிர்களும் என்னுடைமைகள், அவற்றையும் பந்தய பொருளாக வைக்கிறேன் என்றார். அவற்றையும் வென்றேன் என்றான் சகுனி. யுதிஷ்டிரர் சளைக்கவில்லை. அதோ கரிய நிறமும் சிவந்த கண்களும் பெரிய தோள்களும் நெடிய கைகளும் உடைய நகுலனை பணயம் வைக்கிறேன் என்றார். மாயச்சதி வல்ல சகுனி அவனையும் வென்றேன் என்றான். அடுத்து, தர்மங்களை அறிந்தவன், ஞானவான், மிகுந்த புலமை பெற்றவன், சகாதேவன் என்னும் பெயரினன் என் இளைய தம்பி, இவனை பந்தய பொருளாக வைப்பது தவறு என்று தெரிந்தும் வைக்கின்றேன் என்றார். அடுத்த வினாடி தம்பி சகாதேவனை இழந்தார். யுதிஷ்டிரர் எங்கே சூதாட்டத்தை நிறுத்தி விடுவாரோ என்ற அச்சத்தில் அந்த தீய சகுனி அடுத்த வினாடியே, தருமபுத்திரரே, உன்னுடைய மதிப்பில் மாத்ரி மைந்தர்கள் குந்தி மைந்தர்களை விட தாழ்ந்தவர்கள் போலும். அதனால் அவர்களை வைத்து ஆடமாட்டாயா என்று கேலியாக கூறினான். இதனை கேட்டவுடன் யுதிஷ்டிரர் கோபங்கொண்டு, ஏ மூடனே, உன்னைப் போலவே எல்லாரும் இருப்பார்கள் என்று நினைத்தாய் போலும். மேலும் என்னுடைய தர்ம நெறியை நீ அறியவில்லை. அதனால்தான் எங்களிடையே பிரிவுணர்ச்சியை உண்டாக்குகிறாய். உன் ஆசையில் மண் விழத்தான் போகின்றது என்று கூறிய அவர், பகைவர்களை ஒரே அம்பில் வெற்றி கொள்பவன், யுத்தத்தில் எங்களை கரை சேர்க்கும் நாவாய் போன்றவன், வெற்றியை தவிர வேறு அறியாத விசயன், பந்தய பொருளாக வைக்க தகுதியற்ற மிக உயர்ந்தவன், அந்த அர்ச்சுனனை பந்தய பொருளாக வைக்கிறேன் என்றார். அதற்காகவே காத்திருந்த சகுனி தாமதிக்காது காயை உருட்டினான். சற்றும் தாமதிக்காது அர்ச்சுனனை வென்றேன் என்றான். துரதிருஷ்ட வெள்ளம் யுதிஷ்டிரரை அடித்துச் செல்லலாயிற்று. ஆனாலும் அவர் அதனையும் சமாளித்துக் கொண்டு கண்களில் கண்ணீர் மல்க, போரில் யானை போன்றவன், அவன் மதிப்பை ஒருபோதும் சகியாதவன், அரசர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கும் வச்சிராயுதம் ஏந்திய இந்திரன் போன்றவன், வலிமைக்கு ஈடில்லாதவன், அத்தகைய பீமனை பந்தயமாக வைக்கின்றேன் என்றார். உடனே சகுனி காயை உருட்டி நான் வென்றேன் என்றான். தன்னையே பந்தய பொருளாக்கிய தருமர், இன்னும் ஏதாவது பொருள் இருக்கிறதா என்று மகிழ்ச்சியாக கேட்டான் வஞ்சனை சகுனி. நான் இருக்கின்றேன். என்னை பந்தய பொருளாக வைக்கின்றேன். தோற்றால் நான் உங்கள் அடிமை என்றார் யுதிஷ்டிரர். உடனே சகுனி காயை உருட்டினான். அறம் சாய்ந்தது. மரம் தலை நிமிர்ந்து ஆடியது. சகுனியும் வெற்றி கொண்டேன் என்றான். அதன் பிறகு சகுனி சபையின் நடுவில் நின்று கொண்டு பாண்டபுத்திரர்கள் ஐவர் பெயரையும் வரிசையாக கூறி வரிசையாக நிற்க வைத்து அவர்களை சுட்டிக்காட்டி, எனக்கு நியாயப்படி இவர்கள் அடிமையானார்கள் என்று அச்சபையோர் முன்னிலையில் ஆரவாரத்துடன் பிரகடனம் செய்தான். சபையோர் கலங்கலாயினர். கலங்கும் சபையோரை மேலும் கலங்கச் செய்ய சகுனி யுதிஷ்டிரரை பார்த்து, யுதிஷ்டிரரே, நீ இழக்காத பொருள் இன்னும் ஒன்று உள்ளது. மின்னும் அமுதம் போன்றவள் பாஞ்சாலன் தவ புதல்வி, உங்களின் தேவி பாஞ்சாலி. அவளை ஏன் சூதாட்டத்தில் வைக்கலாகாது? வெற்றி கொண்டால் இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளலாம் என்று ஆசை காட்டினான். அந்த ஆசைக்கு மயங்கினார் யுதிஷ்டிரர். பாஞ்சாலியை பணயம் வைத்தல். பாஞ்சால நாட்டின் தவ பயனே, ஆவியில் இனியவளே, ஓவியம் நிகழ்த்தவளே, தெய்வீக மலர்கொடியே, வடிவுறு பேரழகினே, ஆணி முத்தினே, சூதனில் பணயமென்றே அந்த கோமகளே, அந்த கோமகன் தருமர் குறித்திட்டார். வேள்வி பொருளினையே புலே நாய் மென்றிட வைத்தல் போல், பொன் மாளிகை கட்டி அதில் பேயினை குடியேற்றல் போல், ஆள் விற்று போன் வாங்கியே செய்த அணிகலனே ஓர் ஆந்தைக்கு பூட்டுதல் போல், உயிர் தேவியே, அந்தோ சி சி என பல்லோர் இகழ அந்த கோமகன் நெறி பிறந்து தாயம் ஆடி கீழ்மக்கட்கு ஆளாக்கினார். எங்கே இது அடுக்கும் என்றனர் மன்னவரும் விண்ணவரும்
சபையோர் நிலை கலங்கி நின்றனர். சான்றோர் பேய் அரசாட்சி செய்ய போகின்றது. சாத்திரன்களை பிளந்தான் தின்னம் என்றனர். பீஷ்மரும் துரோணரும் விதுரரும் செய்வதறியாது கலங்கி நின்றனர். உடனே துரியோதனன் நெறிமுறை தவறி துள்ளி எழுந்து விதுரரை நோக்கி, போய் பாண்டவர்களுக்கு பிரியமான அந்த பாஞ்சாலியை அழைத்து வருக. எங்கள் வீட்டு பணிப்பெண்ணாக இனி இருக்கட்டும் என்று ஆணவத்தோடு கூறினான். விதுரர் கண்டிப்பு. அதனைக் கேட்டு விதுரர், மூடனே, தலைக்கணம் வந்து ஆடாதே. யமன் வீட்டு கதவை தட்டாதே. கயிற்றினால் கட்டப்பட்டு படுகுழியில் தொங்குகின்றாய், அது தெரியாமல் மூடனைப் போல பேசுகின்றாய். வெற்றி வரவர அடக்கம் அதிகரிக்க வேண்டும். உனக்கோ ஆணவம்தான் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. குருகுல பெருமைக்கேற்ற பேச்சுகள் உன் வாயிலிருந்து வரவில்லை, தகாத பேச்சுகள்தான் அடுக்கடுக்காக வெளிவருகின்றன. இது உன் அழிவுக்கு அறிகுறி என்று கண்டித்தார். பின் சபையோரை பார்த்து, சான்றோர்களே, அமைச்சர் பிரதானிகளே, தருமபுத்திரன் தன்னை இழந்தபின் திரளபதியை பணயம் வைக்க அவனுக்கு உரிமை இல்லை. இதனை அறிந்தும் அறியாதவன் போல நடித்து கற்பின் குழந்தாகிய திரளபதியை அவமானப்படுத்த எண்ணுகின்றான். திரளபதியை வம்புக்கு இழுத்தால் தங்களின் மரண நாளை இப்பொழுதே எழுதி கொண்டார்கள் என்றுதான் அர்த்தம். என்னுடைய சொற்களை மதிக்காமல் இந்த திருதராட்டிரன் புத்திரர்கள் நரகத்துக்கு வழிதேடிக் கொள்கின்றார்கள் என்று கோபமாக கூறினார். துரியோதனன் விதுரர் சொன்னதை கேட்டு சினங்கொண்டு அவரிடம் மேலும் பேசாமல் தன் தேரோட்டி பிரதிகாமியை அழைத்து, தேர்ப்பாகனே, இந்த விதுரர் எப்பொழுதும் எங்கள் மேல் பொறாமை கொண்டவர். பாண்டவர்பால் அன்பு கொண்டவர். அவர் அப்படித்தான் பேசுவார், சாபம் கொடுப்பார். அதைப் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். நீ போய் கணமிரண்டில் பார்வேந்தன் பணித்தான் எனக் கூறி பாண்டவர் தேவிதனே, பாஞ்சாலியே, இப்பார் வேந்தர் மன்றனிலே அழைத்து வா என்று கட்டளையிட்டான். பாஞ்சாலி சபதம். இந்த பாஞ்சாலி சபதம் மகாபாரதத்தில் வரும் மிக முக்கியமான பகுதியாகும். இந்த பகுதியில்தான் தர்மமானது வீறு கொண்டெழுவது மட்டுமன்று, அதர்மத்தின் வீழ்ச்சிக்கும் நாள் குறிக்கப்படுகின்றது. எனவேதான் இப்பகுதி தேசியகவி சுப்பிரமணிய பாரதியாரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனை ஒரு காவியமாக்கியதற்கு காரணம் அவருடைய வானலாவிய என்றும் நிலைத்திருந்த தேசபக்தியேயாகும். பாஞ்சாலியே அவர் சாதாரண பெண்ணாகவே எண்ணவில்லை, பாரத அன்னையாகவே உருவகித்து பேசுகின்றார் என்பதை அவர் காவியத்தை படித்தவர் நன்குணரலாம். அதிலும் குறிப்பாக தருமரை அவர் தம்பி பீமன் கடின் துரைத்தல், பாஞ்சாலி சபதம் செய்தல் போன்றவை எக்காலத்தும் அழியாத உள்ளத்துணர்வை தூண்டுகின்ற அழியாத சொல்லோவியங்களாம். அதனால்தான் பொருத்தமான இடத்தில் அவர் பாடல்களையும் நடையையும் கையாண்டுள்ளேன். இனி கதைக்குச் செல்லலாம். திருப்பதியை அழைத்து வர தேர்ப்பாகன் செல்லுதல். மன்னன் துரியோதனனுடைய கட்டளையை நிறைவேற்ற தேர்ப்பாகன் பிரதிகாமி திரளபதி இருக்கும் இடத்துக்குள் நுழைந்து அத்திருப்பதியைக் கண்டு, தாயே துருபதன் மகளே, யுதிஷ்டிரர் சூது என்னும் மயக்கத்தில் வீழ்ந்து யாவற்றையும் தோற்றார். உன்னையும் அத்துரியோதனுக்கு அச்சகுனி வலையில் ஆட்பட்டு தோற்றுவிட்டார். எனவே அத்துரியோதன் வீட்டில் வேலை செய்வதற்காக உன்னை அழைத்து போக வந்திருக்கின்றேன் என்றான். இராஜசூய யாகம் செய்து மகாராணி யாக விளங்கும் திருப்பதி இந்த எதிர்பாராத அழைப்பை கேட்டு திகைத்து நின்றாள். பின்னர் ஒருவாறு தேறி அந்த தேர்ப்பாகனை பார்த்து, பிரதிகாமி, என்ன வார்த்தை சொன்னாய்? யாரிடத்தில் சொன்னாய்? எந்த அரசன் தன் மனைவியை சூதாட்டத்தில் பந்தயம் வைப்பான்? அவர்களுக்கு பந்தயம் வைப்பதற்கு வேறு பொருள் எதுவும் இல்லையா என்று கேட்டாள். அதற்கு அந்த தேர்ப்பாகன், ஆமாம் தாயே, வேறு ஒரு பொருளும் இல்லாததால்தான் உன்னை வைத்து ஆடி இழந்தார்கள் என்று கூறியதோடு, யுதிஷ்டிரர் நாடு நகரங்கள் செல்வங்கள் இழந்ததோடு தன் தம்பியரை இழந்ததையும் பின் தன்னையும் இழந்த தையும் இறுதியாக தன் மனைவியை இழந்ததையும் எடுத்து விவரமாக கூறினான். திருப்பதியின் கேள்வி. பிரதிகாமி சொன்னவற்றையெல்லாம் கேட்ட திரளபதி தன் இதயத்தை யாரோ சம்மட்டி கொண்டு பிளப்பது போன்ற ஒரு நிலையை அடைந்தாள். ஆழ்ந்த துன்பக் கடலில் மூழ்கினாள். க்ஷத்திரிய பெண்ணானதால் ஒருவாறு தேறி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, ஏ தேரோட்டியே, சபாமண்டபத்திற்கு போய் என்னை சூதில் வைத்து தோற்றவரே அச்சபையோர் முன்னிலையில் என்னை பந்தய பொருளாக முன்னே வைத்தாரா, அல்லது தன்னை எனக்கு முன் பந்தய பொருளாக வைத்தாரா என்று கேள். என் கேள்விக்குரிய பதிலை தெரிந்து கொண்டு வந்த பிறகு என்னை அழைத்து போகலாம் என்று கூறினாள். பிரதிகாமி அவ்வாறே போய் அந்த கௌரவர் சபையின் முன் அந்த யுதிஷ்டிரரை பார்த்து திருப்பதி சொன்னபடியே கேட்டான். அதற்கு யுதிஷ்டிரர் மறுமொழி சொல்லாமல் உயிரற்ற பிணம் போல இருந்தார். அதனைக் கண்ட துரியோதனன் பிரதிகாமியை பார்த்து, ஏ தேரோட்டியே, அந்த திரளபதியே இவ்விடம் வந்து தன் கணவரிடம் அந்த கேள்விகளை கேட்கட்டும். போய் திருப்பதியை அழைத்து வா என்றான். உடனே பிரதிகாமி கவலையுடன் திருப்பதி இருக்குமிடம் சென்று, அன்னையே, சபையினர் உன்னை அழைக்கின்றனர். அந்த அற்பன் அர்த்த ராத்திரியில் குடை பிடிக்கின்றவன் உன் பெருமையை அறியவில்லை போல தோன்றுகின்றது. யாவரும் தொழத்தக்க உன்னை அந்த சபையின் நடுவிலே நிறுத்த எண்ணியுள்ளான் என்று கவலையோடு கூறினான். இதைக் கேட்ட திருப்பதி, பிரதிகாமி,
தர்மம் எப்பொழுதும் நம்மை காப்பாற்றும். என்னுடைய நியாயமான இந்த கேள்வியே அந்த நீதிமான்கள் நிறைந்த சபையிலே போய் கேள். அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதன்படி நான் நடப்பேன் என்றாள். பிரதிகாமி மீண்டும் சபைக்கு சென்று திருப்பதி சொன்னதை முறைப்படி தெளிவாக கூறினான். ஆனால் சபையில் உள்ளோர் துரியோதனனின் முரட்டுத்தனமான கோபத்திற்கு அஞ்சி ஒன்றும் பேசாமல் வாய் மூடி மோனியாக தலை குனிந்து இருந்தனர். நொந்து போன பிரதிகாமி சூதாட்ட தோல்வியின் காரணமாக பாண்டவர்கள் சோர்வும் மனத்துயரமும் அடைந்து சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு தலை குனிந்து நின்றனர். அப்போது துரியோதனன் பிரதிகாமியை பார்த்து, திருப்பதியை உடனே அழைத்து வா என்றான். துரியோதனனுக்கும் திருப்பதிக்கும் அடிக்கின்ற பந்து போல தான் ஆகிவிட்டதை எண்ணி நொந்து கொண்டிருந்த அந்த பிரதிகாமி துரியோதனன் சொன்னதை கேட்டவுடன், இங்கேயோ அரசன் கட்டளை, அங்கேயோ திருப்பதியின் கோபம். யாருக்கு நான் பயப்படுவது? அவளிடம் என்ன சொல்வது என ஒன்றும் புலப்படாமல் அவன் சபையினரை பார்த்து, திரளபதிக்கு நான் என்ன பதில் சொல்வது என்று மனம் நொந்து அஞ்சி கேட்டான். பிரதிகாமி இவ்வாறு உரைத்ததை கேட்டவுடன் துரியோதனன் கடுங்கோபம் கொண்டான். அந்தச் சிரிக்கியோ இந்த பொடிப்பாகன் அழைக்க வர மறுக்கின்றாள். இவனோ இந்த சின்ன பயல் பீமனுக்கு அஞ்சியே போக தயங்குகின்றான், நடுங்குகின்றான் என்று கூறிய அத்துரியோதன் தன் தம்பி துச்சாதனனை பார்த்து, தம்பி துச்சாதனா, நீயே சென்று அந்த அடிமை திரளபதியை பிடித்து இழுத்து கொண்டு வா. இந்த பாண்டவர்களால், பஞ்சை பரதேசி பயல்களால் நம்மை என்ன செய்ய முடியும் என்று இருமாப்புடன் கூறினான். கதறி ஓடிய திருப்பதி. இதை கேட்டதும் துச்சாதனன் மிக மகிழ்ச்சியடைந்து விரைந்து திருப்பதி இருப்பிடம் போய் சேர்ந்தான். திரளபதியை பார்த்து, ஏ பாஞ்சாலி, இங்கே வா. இனி நீ பாண்டவர் தேவியும் அல்லள், புகழ்மிக்க பாஞ்சாலத்தான் மகளும் அல்லள், நீ புவி ஆள்கின்ற வேந்தனாம் எங்கள் அண்ணனுக்கே அடிமைச்சி. மன்னரின் பரந்த சபையில் எங்கள் நேசச் சகுனியோடு சூதாடி உன்னை தோற்றுவிட்டான் என்று ஆடி விலைப்பட்ட தாதி நீயூர் உன்னே ஆள்பவன் எங்கள் அண்ணன் துரியோதனன். மன்னர் கூடியிருக்கும் சபையிலே உன்னை கூட்டி வருக என்று கட்டளையிட்டுள்ளான். அதனால் வெட்கத்தை விட்டு என்னுடன் புறப்படுக என்றான். காய்ச்சிய இரும்பு குழம்பு காதிலே விழுந்தது போல துச்சாதனன் கூறிய சொற்கள் அவள் காதுகளில் விழுந்தவுடன் கதறினாள், பதறினாள், அழுது கொண்டே திருதராட்டிரர் அரண்மனையினுள் புகுந்தாள். ஓடிக்கொண்டிருந்த அவளை துச்சாதனன் இடைமறித்து அவளின் கருமையான அழுத்தமிக்க நெடிய கூந்தலை தன் முரட்டு கைகளால் பற்றி இழுத்தான். இராஜசூய யாகத்தின் போது மந்திரங்களால் பரிசுத்தமான நீரால் அபிஷேகம் செய்ய பெற்ற அந்த புனித கூந்தலை அந்த தீய சக்தியாகிய துச்சாதனன் பற்றி இழுத்துக் கொண்டு சபைக்கு விரைந்து வந்தான். மிக மிக அக்கிரமமான செயலில் அதீத துணிச்சலுடன் தட்டிக் கேட்பார் யாருமில்லை என்று எண்ணி கௌரவ ராட்சசர்கள் இறங்கிவிட்டார்கள் என்றார்கள் சிலர். பெண் பாவத்தை கொட்டிக் கொள்கிறார்கள், இந்த பாவம் இவர்களை சும்மா விடாது, கூண்டோடு அழிக்கும் என்றார்கள் வேறு சிலர். வேறு சிலர், நல்லவர்களின் வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொண்டவர்கள் நீண்ட நாள் வாழ மாட்டார்கள், நரகத்திலே சேர்வார்கள் என்று சாபமிட்டனர். திருப்பதியை இகழ்ந்த துச்சாதனன். அப்பொழுது திருப்பதி உடல் குன்றி உள்ளம் குன்றி, டியவனே, நான் மாதவிடாயில் இருக்கின்றேன், ஒற்றையாடையுடன் இருக்கும் என்னை சபைக்கு இழுத்துச் செல்லுதல் தகாது என்றாள். அதற்கு அந்த துச்சாதனன், நீ எந்த கோலத்தில் இருந்தாலும் எங்களுக்கு கவலையில்லை, நீ எங்களால் ஜெயிக்கப்பட்ட ஓர் அடிமை பெண் என்று அவளை மேலும் இழுத்துக் கொண்டு சென்றான். அப்பொழுது அவளுடைய ஆடையும் கலைந்தது, கூந்தலும் கலைந்தது, வெட்கமும் கோபமும் பிடுங்கித் தின்றன. அவள் கதறியபடியே, துச்சாதனா, இந்த நிலையில் என்னை சபைக்கு அழைத்துச் செல்லாதே, அங்குள்ளவர் அனைவரும் நீதிமான்கள், சாத்திரங்களை அறிந்தவர்கள், அவர்கள் கோபத்திற்கு ஆளாகாதே. ஏன் பாண்டவர்கள் கூட இதனை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். பின்னர் யார் வந்தாலும் தேவர்களே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது, அழிந்து போவீர்கள் என்று கூறிய அவள் சபையின் முன் வந்து, சான்றோர்களே, தர்மமும் ஒழுக்கமும் அழிந்தா போய்விட்டது என்று கேட்டாள். சபையில் நின்றிருந்த தன் கணவன்மார்களை கணைக்கண்ணால் பார்த்தாள். அவளைக் கண்டு அவர்களோ சொல்லோ துயரம் அடைந்தனர். அப்பொழுது துச்சாதனன் அவளை பார்த்து, ஐவர்க்கும் தேவியாகிய நீ தாசி என்று இகழ்ந்தான். கர்ணனும் சகுனியும் அவனை வாயார புகழ்ந்தனர். துரியோதனன், கர்ணன், துச்சாதனன், சகுனி என்ற இந்த நால்வர் கூட்டணி தவிர மற்ற அனைவரும் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பீதியில் இருந்தனர். அப்பொழுது பிதாமகர் பீஷ்மர் எழுந்து நின்று திரளபதியை பார்த்து, பாக்கியவதியே, திருப்பதியே, மனைவி கணவனுக்கு கட்டப்பட்டவள், யுதிஷ்டிரர் மிகுந்த தர்மவான், இதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை, அவரே கிழவர்களால் தான் வெல்லப்பட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அதனால் அடிமையான யுதிஷ்டிரர் உன்னை பந்தயமாக வைத்து ஆடியது சரியா தவறா என்று என்னால் தெளிவாக கூற முடியவில்லை. என்றாலும் ஒன்றை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது யுதிஷ்டிரர் கௌரவர்களும் சகுனியும் விரித்த வஞ்சனை வலையில் தன்னை அறியாமல் அகப்பட்டுக் கொண்டார். அதனால் உன் கேள்விக்கு என்னால் பதில் கூற முடியவில்லை என்று ஈரொட்டாக பதில் கூறினார்.
நீதி கேட்ட திரளபதி. அதனை அடுத்து திருப்பதி சூதல் வல்லவர்களும் அயோக்கியர்களும் நேர்மையற்றவர்களும் ஒன்று சேர்ந்து மோசமான சூழ்ச்சி செய்து என் அரசனை ஏமாற்றி என்னை பந்தய பொருளாக வைக்க செய்ததை சான்றோர்களே, வேதம் வல்லவர்களே, நீதிமான்களே எவ்வாறு ஒப்புக்கொண்டீர்கள்? அடிமையான ஒருவன் தன் மனைவியை எவ்வாறு பந்தய பொருளாக வைக்க முடியும்? வேத சாத்திரங்களில் கரை கண்டவர்களெல்லாம் நடக்கின்ற அக்கிரமத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். மனைவிகள், பெண்கள், மருமகள்கள் படைத்த கிழவர்கள் பலர் இந்த சபையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என் நிலை நேரலாம். எனவே என் கேள்விக்கு தகுந்த பதிலை சொல்லுங்கள் என்றாள். இவ்வாறு அழுது கொண்டு அனாதை போல நின்ற திரளபதியை பார்த்து துச்சாதனன் பல கீழ்த்தரமான வார்த்தைகளால் திட்டினான். அப்பொழுது அவள் இருந்த பரிதாப நிலையைக் கண்டு பீமன் கொதிப்படைந்தான். அதனால் அவன் தமையன் என்றும் பாராது யுதிஷ்டிரரையே இடித்து பேசத் தொடங்கினான். அவன் பேசிய உணர்வுபூர்வமான அந்த கொதிப்புமிக்க உரைகளில் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியாரைத் தவிர வேறு யாராலும் அதே உணர்வுடன் சொல்ல முடியாது. இது நிச்சயம், நிச்சயம். ஆதலின் அவருடைய உணர்ச்சிபூர்வமிக்க பாடல்கள் அப்படியே இங்கு எடுத்துக் காட்டப்படுகின்றன. அப்பாடல்கள்: சூதர் மனைகளிலே அண்ணே தொண்டு மகளிரண்டு சூதர் பணயமென்றே அங்கோர் தொண்டச்சி போவதில்லை. ஏது கருதி வைத்தாய்? அண்ணே யாரை பணயம் வைத்தாய்? மாதர் குலவிளக்கே, அன்பே வாய்ந்த வடிவழகே, பூமியரசரெல்லாம் கண்டே போற்ற விளங்கு கின்றாள் சாமி புகழனுக்கே வெம்போர் சந்தன பாஞ்சாலன். அவன் சுடர் மகளை அண்ணே ஆடி இழந்து விட்டாய், தவறு செய்து விட்டாய் அண்ணே, கருமம் கொன்று விட்டாய். சோரத்தில் கொண்டதில்லை அண்ணே, சூதில் படைத்ததில்லை. வீரத்தினால் படைத்தோம், வெம்போர் வெற்றியினால் படைத்தோம். சக்கரவர்த்தி என்றே மேலாம் தன்மை படைத்திருந்தோம், பொக்கென ஓர் கணத்தே எல்லாம் போக தொலைத்து விட்டாய். நாட்டையெல்லாம் தொலைத்தாய் அண்ணே, நாங்கள் பொறுத்திருந்தோம், மீட்டும் எமை அடிமை செய்தாய், மேலும் பொறுத்திருந்தோம். துருபதன் மகளை திட்ட தூய்மன் உடன் பிறப்பை இருபகடை என்றாய், ஐயோ இவர் கடுமை என்றாய். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம்.